அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. அதே மாதிரி விஷ்ணுவாக இருக்கட்டும், விஷ்ணுங்கிறது யாருங்க? கிருஷ்ணர், நம்மளுடைய முன்னோர். சரிங்களா? இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கோயில்கள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். திருவனந்தபுரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சுசீந்திரமாக இருக்கட்டும், அல்லது திருவட்டார் விஷ்ணு கோயிலுவாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா கீழே, அதாவது கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த சைடு, திருநெல்வேலி அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட சிலைங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது அது எல்லாமே விஷ்ணுவோட பேஸில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்க, விஷ்ணுக்கும் தமிழர்களுக்கும் அப்படி என்ன மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் ரெண்டு மாபெரும் ஆளுமைகளுக்கு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில்களை கட்டினாங்க. ஒன்று விஷ்ணு, இன்னொன்று சிவன். அதுக்கப்புறம் நம்மளுடைய இனக்கடவுளாக இருக்கக்கூடிய தமிழ் முப்பாட்டன் முருகன் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பேஸாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய வாழ்வியல் முறை, அறிவியல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர் தான் நம்ம முருகர் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபடை வீட்டில் நீங்கள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அதாவது கோயிலுங்கிறதே ஒரு தொழில்நுட்பம் தான். நீங்கள் கோயிலை தயவு செஞ்சு கோயிலை பார்க்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல், ஒரு சயின்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை உங்களால் உணர முடியும். இன்றைக்கி எவ்வளோ தான் டெக்னாலஜி இருந்தாலும் இந்த மாதிரி கல்லால் செய்யப்பட்ட ஒரு யானையை உருவாக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இரும்பு கண்டுபிடிச்சி 5000 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக தான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கோயில் அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கல்லணை கட்டி இப்போ 2000 வருஷம் ஆகுது. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காவேரியையும் கொள்ளிடத்தையும் மையமாக கொண்ட ஒரு கோயில்னால் அது ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் திருவானைக்காவல். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நம்மளுடைய இன வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா 16000 வருடங்கள் பழமையானது தான் தொல்காப்பியமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், என்ன தெரியாதது எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கோயிலையும் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் நம்ம முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம் யாருங்க? சேர சோழ பாண்டியர்கள். இவங்க எங்கே மட்டும்தான் கட்டியிருக்காங்களா? கடல் தாண்டி, நாடு தாண்டி, பல ஊர் தாண்டி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். உங்களால் முடிஞ்சால் ஒரு முறையாவது இந்த ஸ்ரீரங்கம் வாங்க. நம்ம எப்பயுமே ஒரு படத்துக்கு போவோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயத்துக்கு நம்ம எவ்வளவோ நம்ம ஊரை சுற்றுவோம், எது வேணாலும் பண்ணுவோம். எதனால் நான் கோயிலுக்கு அப்படிங்கிறத நான் வர சொல்கிறேன்னா, இந்த கோயிலோட வரலாறுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் இதோட அருமைங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இதே ஏன்னா வெளிநாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாறையே இல்லைன்னா கூட அது உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் நம்மள்கிட்ட வரலாறு இருக்குது, அது மற்றவங்க எல்லாம் அழிக்க தான் பார்க்குறாங்க, திருட தான் பார்க்குறாங்க. அதை நம்ம யாருமே உணர்றது கிடையாது. ஆனால் இது எல்லாமே நம்ம கையை விட்டு போகாது. ஏன்னா இது நம்மளுடைய இனத்தோட ஒரு மாபெரும் ஒரு வலிமை. இருந்தாலும் ஒவ்வொரு குட்டி பசங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க, சும்மா சுற்றி பாருங்கள். நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரலாறு உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் வரலாறு தெரிஞ்சால் உங்களை யாரும் தொடமாட்டாங்க.